ஹாய் கைஸ், என்ன சாஃப்ட்வேர் கோர்ஸ் வீடியோ மட்டும் தான் போடுறீங்க, ஹார்ட்வேர் பற்றி எந்த ஒரு வீடியோவுமே போட மாட்டீங்க. எல்லாமே சாஃப்ட்வேர் பற்றி தான் இருக்குது, ஹார்ட்வேர் பற்றி எதுவுமே இல்லை. 2-3 வீடியோ தான் இருக்குது. ஹார்ட்வேர் பற்றி கொஞ்சம் போட்டால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இதில் வந்து நான் என்ன ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும், ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்களா, ஸோ அதனால ஈஸியாக தெரியும். ஸோ இப்போதைக்கு இமேஜ் தான் கிடச்சிது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட், ஓகேங்களா. ஃபோன் வந்து இப்போ டெட் கண்டிஷன் வருது. டெட் கண்டிஷன் மீன்ஸ் என்ன, ஃபோன் வந்து ஆன் ஆகாது, சார்ஜர் போட்டாலும் சார்ஜ் ஆகாது, ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. இதுக்கு எடுத்த உடனே போர்டு தான் கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அப்போ என்னஜி கம்ப்ளைண்ட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்டா, ஒரு ஃபோன் வந்து டெட் கண்டிஷன்ல உங்ககிட்ட வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன, பேட்டரி, ஓகேங்களா. இது காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. எதுக்கு ஜி பேட்டரியை வந்து செக் பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ பேட்டரி நான் செக் பண்றதுக்கு பதிலாக சார்ஜர் போட்டு பார்க்கலாமே, சார்ஜ் ஏறும்ல ஜி பேட்டரி நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு கிரியேட்டிவிட்டி ஐடியாவும் தோணும், கரெக்டா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு வோல்டேஜ் இருக்கு. இப்போ பேட்டரி வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. 3.7 வோல்டேஜ் மீன்ஸ் என்னன்னா அந்த லெவலுக்கு இருந்தால் மட்டும் தான் மொபைல் வந்து வேக்கப் ஆகும். அதாவது மொபைல் ஆன் ஆகக்கூடிய திறன் வந்து பார்த்தீங்கன்னா 3.70 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தியரிட்டிக்கலா பார்த்தா 3.7 சொல்லுவாங்க, ப்ராக்டிகலா பார்த்தீங்கன்னா 3.70 வோல்ட். அதாவது மல்டிமீட்டர்ல வச்சு பேட்டரியை பார்க்கும்போது 3.70 இருக்கும், ஓகேங்களா. அந்த திறன்ல மட்டும் தான் மொபைல் வந்து ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு 3.40 இருந்தா கூட மொபைல் வந்து சார்ஜ் போட்டா சார்ஜ் ஆகும். 3.40 விட ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் வந்து ஆன் ஆகாது, சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன பண்ணா பேட்டரியை மட்டும் தனியாக எடுத்து பூஸ்ட் பண்ணணும். பூஸ்ட் பண்ணுறதுனா உங்களுக்கே தெரியல, அந்த பிளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கும்ல, உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிக்கிற, அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கட்டம் போகிறது என்ன இருக்கு அதில், ஓகே. இந்த மாதிரி பேட்டரி இருக்கும், கரெக்டா. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா. பேட்டரி நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும், கரெக்டா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவல் பேட்டரியாக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் வந்து இன்பிளிட் பேட்டரியாக இருந்தாலும் ஓகே தான். அதில் ப்ளஸ் மைனஸ் எது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ பார்த்துட்டு வோல்டேஜை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். மல்டிமீட்டர் உங்ககிட்ட கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. அதில் பிளாக் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக் நோப் எடுத்து இந்த இடத்துல வந்து வைக்கணும். ப்ளஸ், அதாவது ரெட் கலர் நோப் எடுத்து ப்ளஸ்ல வந்து வைக்கணும். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு 3.40 விட கம்மியாக காமிக்குது அந்த பேட்டரியோட வோல்டேஜ் அப்படின்னா ஃபோன் கண்டிப்பாக ஆனே ஆகாது, ஓகேங்களா. ஏன்னா அதோட லெவலை விட கம்மியாயிடுச்சு, சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஏறாது. ஸோ நீங்கள் குறைஞ்சது 3.40க்கு மேலே கொண்டு வரணும். எப்படி பூஸ்ட் பண்றது அப்படின்னா, உங்ககிட்ட ஏன்னா வேஸ்ட் சார்ஜர் இருக்கும்ல, ஏன்னா வேஸ்ட் சார்ஜர் எடுத்து அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணீங்கன்னா 2 ஒயர் வரும், ஒன்று பிளாக் இன்னொன்று ரெட். சிலதுல வந்து 4 ஒயர் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஒன்று டேட்டா பிளஸ், ஒன்று டேட்டா மைனஸ்ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்ட்ரா வரும். இன்னொன்று வந்து பிளாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்டு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு வரும். அந்த டேட்டா மைனஸ் டேட்டா பிளஸ் நம்மளுக்கு தேவையில்ல. பிளாக் ரெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, நீங்க கட் பண்ற சார்ஜர்ல சொல்றேன், ஓகேங்களா. பிளாக் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இது இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மைனஸ்ல வந்து வைக்கணும். பிளஸ் எடுத்துட்டு வந்து இதுல, அந்த ரெட் எடுத்துட்டு வந்து பிளஸ்ல வைக்கணும். கொஞ்ச நேரம் நீங்க பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து பூஸ்ட் ஆயிடும். ஜி இது ரிமூவல் பேட்டரிக்கு ஓகே வைக்கலாம், பட் இன்பிளிட் பேட்டரிக்கு ரொம்ப பாயிண்ட் சின்னதா இருக்குமே ஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி பூஸ்டர்னு சொல்லிட்டு அடாப்டரே தனியா கடையில வைக்குது, ஓகேங்களா. ஆண்ட்ராய்டுக்கு பேட்டரி பூஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடையில் கிடைக்குது. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குண்டூசி இருக்குல்ல, ரொம்ப இதை விட ரொம்ப எண்டாவதாக வாங்க முடியாது அப்படின்னு இருக்கிறது. குண்டூசி கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே இருக்கும்ல, 2 குண்டு ஊசி எடுத்துக்கோங்க. குண்டு ஊசி எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கட் பண்ண சார்ஜர் ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரில் வந்து அதை சுற்றிக்குங்க, ஓகேங்களா. அந்த குண்டு ஊசிக்கு மேலே சுற்றிக்குங்க, அதுக்கு மேலே டேப்போட சம்திங் என்ன போட்டுங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இன்பிளிட் பேட்டரி இருக்குல்ல, அதில் வச்சு நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப மைனஸ் சின்னதாக இருக்குமா, ஸோ நீங்கள் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குண்டு ஊசியில் வச்சு நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. 3.40க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மொபைலை போட்டீங்க அப்படின்னா மொபைல் வேக்கப் ஆயிடும், இது ஆன் ஆயிடும். அதாவது இது எந்தெந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, நான் மொபைல் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு தம்பி, பீரோக்குள்ளேயே போட்டு வச்சு, நான் வீட்லேயே போட்டு வச்சு அப்படின்னு சொல்ற மொபைல்ஸ்க்குலாம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மொபைல் வந்து நான் 2-3 நாளா சார்ஜே போடல தம்பி, மொபைல் எங்கேயோ தொலைஞ்சிடுச்சு, இப்பதான் வந்து கிடைச்சது, யூஸே பண்ணல, அந்த மாதிரி இருக்காங்களா, ஃபோன் யூஸே பண்ணாம இல்லை சார்ஜே போடாம இருக்காங்களே, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இது வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் இந்த கம்ப்ளைண்ட் தான் வரும், ஓகேங்களா. அடுத்த கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றீங்க, பேட்டரி பக்காவா இருக்கு, 3.70 இருக்கு, ஓகேங்களா. சார்ஜ் போட்டா சார்ஜ் வந்து காமிக்கல, ஓகேங்களா. பேட்டரி வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜர் கனெக்டர்ல இருந்து
வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பேட்டரிக்கு வருதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதை எப்படி செக் பண்றது அப்படின்னா, சார்ஜர் கேபிள் சொருவிடுங்க. சொருவிட்டு பேட்டரியோட பிளஸ் மைனஸ் வரும் பார்த்தீங்களா, பேட்டரி கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த பேட்டரி கனெக்டர் மைனஸ்லயும் பிளஸ்லயும் நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து காமிக்கும். 4 பாயிண்ட் இல்ல 3 பாயிண்ட் சம்திங் காமிக்கும். அந்த மாதிரி காமிச்சது அப்படின்னா சார்ஜர் கனெக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி காமிக்கல அப்படின்னா சார்ஜர் கனெக்டர் ஃபால்ட்டா இருக்கு, நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு போற ட்ராக்ல என்ன ஃபால்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க கேட்கலாம், ஜி நீங்க சொல்றது ஓகே ஜி, நீங்க வந்து சார்ஜர் ஏறலைன்னா ஓகே, நீங்க சொல்றது சார்ஜர் கனெக்டர் செக் பண்ணலாம், அதோட ட்ராக்கை செக் பண்ணலாம், பேட்டரியில தான் 3.70 இருக்குல்ல, போன் ஆன் ஆகணும்ல, சார்ஜர் என்ன கூட அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லாவே எனக்கு கேட்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பை வந்து நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பட்டன் அமுக்கி 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 உள்ள வந்து ப்ரெஸ் ஆயிடும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அது கிழிஞ்சிட்டு இருக்கும், இல்லை கட் ஆயிட்டு இருக்கும், இல்லை வாட்டர் டேமேஜ் ஆயிட்டு இருக்கும், இல்லை ப்ரோக்கன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா மொபைலை ஷார்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? 3.70 இருக்கு அப்படின்னா மொபைலை ஷார்ட் பண்ணி பாருங்க. ஷார்ட்னா ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை மேனுவலா நீங்க மொபைலை ஓப்பன் பண்ணி ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பை டச் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்டிக்கர் இருக்கும், மேல ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நடுவில் இருக்க பிளஸையும் மேல இருக்கிற கிரவுண்டையும் டச் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் வந்து வேக்கப் ஆகும். அப்படி வேக்கப் ஆச்சு அப்படின்னா ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சார்ஜர் ஏறல அப்படின்னு வந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன இதை நீங்க செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு பேட்டரி ஃபோன் ஆன் ஆகுது, பக்காவா இருக்கு, சார்ஜ் வந்து ஏறல. அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா சிசி கனெக்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த கனெக்டர் வந்து செக் பண்ணுங்க. சார்ஜர் கேபிள் சொருவிட்டு சிசி கனெக்டர்ல 5 பின் வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதான் சார்ஜர் கனெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிசின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. இதை கொஞ்சம் இதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. ஓகேங்களா? இதுல எப்பவுமே பிளஸ் மைனஸ் எது சார்ஜர் கனெக்டர்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த சார்ஜர் கனெக்டர் எடுத்தாலும் சார்ஜரை கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டிமீட்டர் எடுத்துக்கங்க. இங்க ஒன்று வைங்க. வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்க வோல்டேஜ் அதில் 4 பாயிண்ட் சம்திங் காமிக்குது, 5 வோல்ட் காமிக்குது அப்படின்னா சார்ஜர் கனெக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அதில் வோல்டேஜே காமிக்கல அப்படின்னா சார்ஜர் கனெக்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், வேற சார்ஜர் கனெக்டரை சேஞ்ச் பண்ணணும் அர்த்தம். இப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஜி, இது வந்து பிளஸ் இது வந்து மைனஸ்ன்னு சொன்னீங்க, இல்லை இது மைனஸா இருக்கும், இல்லை இது பிளஸ்ஸா இருக்கும்னு சொன்னீங்க. பட் இந்த நடுவில் இருக்க இந்த 2 பேர் யார் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மைனஸ், இன்னொன்று வந்து டேட்டா பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா மைனஸ் டேட்டா பிளஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் ஷேரிங் பண்ண யூஸ் ஆகும். சாஃப்ட்வேர்லாம் ஃபிளாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் நம்மளுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த 2 பாயிண்ட் தான் யூஸ் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 2 பாயிண்ட்டை கண்டுக்கவே மாட்டாங்க, இதை மட்டும் சால்விங் பண்ணிடுவாங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும் லாஸ்ட் பாயிண்ட்டையும் மட்டும் சால்விங் பண்ணி விட்டுருவாங்க. இந்த 2 பாயிண்ட் அப்படியே சால்விங் பண்ண விட்டுருவாங்க. உங்களுக்கு சார்ஜர் படா சார்ஜர்லாம் பக்காவா இருக்கும். ஆனா நீங்க ஃபைல் ஷேரிங்கோ இல்ல கம்ப்யூட்டர் கூட உங்க மொபைலை கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா காமிக்காது. ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில இதுல வந்து 5 பின் வரும், சில 5 பின் வருது ஜி, அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபையர்னா என்னன்னா பேட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டரி வந்து கூலிங்கா இருக்கா இல்ல டெம்பரேச்சர் ஹையா இருக்கா. சில போன் எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹைன்னு சொல்லிட்டு இஷ்யூ காமிக்கும். கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து ஒரு பின் வந்து ஒரு பேட்டரிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு பின் இருக்கும், பேட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு. பேட்டரி வந்து கூலா இருக்கா ஹையா இருக்கா. சப்போஸ் பேட்டரி வந்து அதோட ஹீட்டை விட அதிகமாயிடுச்சு அப்படின்னா போன்லயே இண்டிகேட் பண்ணும், உங்க பேட்டரி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு, உங்க பேட்டரி ரொம்ப கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் இன்னொன்னு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு 7 பின் 6 பின் வச்சதெல்லாம் வரும். அதுல என்ன வரும் பாத்தீங்கன்னா அதுல 2 மைனஸ் 2 பிளஸ்ஸா வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான் டிஃபரெண்ட். 2 பிளஸ் 2 மைனஸ் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் ஏன்னா ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சாலே போதும். இந்த 2ம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் ஒன்னு ஃபைல் ஷேரிங் பண்றதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். இப்போ புரிஞ்சா? ஸோ இப்போ டெட் கண்டிஷன்ல வந்துடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா பேட்டரியை செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பை வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பும் நான் செக் பண்ணிட்டேன், பேட்டரியும் நான் செக் பண்ணிட்டேன், 2மே நல்லா இருக்கு, இருந்தாலும் ஃபோன் டெட்டா இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ல நான் என்ன பண்ணணும் ஜி அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்டா? அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு ட்ராக் வந்து பார்க்கணும். பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் இப்போ பேட்டரியை வந்து கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி பேட்டரியை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா இங்க பேட்டரி கனெக்டர் இருக்கும். கரெக்டா? இந்த பேட்டரி கனெக்டர் வந்து வோல்டேஜ் வந்து பவர் ஐசிக்கு வந்து கரெக்டா போதா அப்படின்னு பார்க்கணும். இதான் ட்ராக்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து கரெக்டா பவர் ஐசியோட காலுக்கு வந்து அவுட்புட் வந்து போகுதா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பவர் ஐசில இருந்து அவுட்புட் வந்து பவர் ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த பவர் ஐசில இருந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு வரணும். நார்மலா நீங்க ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பை கிளிக் பண்ணாம இந்த பவர் ஐசியோட அவுட்புட்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு காமிக்காது. இந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இங்க வச்சாதான் உங்களுக்கு வந்து காமிக்கும் பவர் ஐசி வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துலயே அவுட்புட் வரல, எனக்கு இங்கேயே வோல்டேஜ் வரல அப்படின்னா இந்த ட்ராக்கை வந்து நீங்க செக் பண்ணணும். இதுக்கு நீங்க சிமெட்டிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போர்னியோ இல்ல
காம்பினேட் சம்திங் உங்ககிட்ட ஏதாவது அவைலபிள் இருக்கோ இல்லை கூகுள் குரோம்ல நீங்க சிமெட்டிக் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை ஜி இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த ட்ராக் செக் பண்றதுல, சிமெட்டிக்லாம் என்கிட்ட இல்லை ஜி அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா டிசி மீட்டர் கண்டிப்பா எல்லாருக்கிட்டே இருக்கும். கரெக்டா? அந்த டிசி மீட்டர்ல என்ன பண்ணுங்க, மொபைல் பேட்டரி எடுத்துங்க, பேட்டரி எடுத்துட்டு மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பை வந்து அமுத்தி பாருங்க. அமுத்தும் போது உங்களுக்கு வந்து மீட்டர் வந்து ஓடும். ஓகேங்களா? ஒரு வேல்யூ வந்து காமிக்கும். அந்த மாதிரி வேல்யூ காமிக்குது அப்படின்னா ஃபோன் போர்டு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா பவர் ஐசியில் ஏதோ ஃபால்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பவர் ஐசி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெட் கண்டிஷன் சால்வ். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் ஹார்ட்வேர் கோர்ஸ் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியாத மாதிரி ஹார்ட்வேர் கோர்ஸ் வந்து சொல்லி தருவோம். உங்களுக்கு ஹார்ட்வேர் கோர்ஸ் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப எளிமையாகவே உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கோர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. மொபைல் சாஃப்ட்வேர் நான் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அந்த சாஃப்ட்வேர் கோர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தாலுமே பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு எளிமையாக புரிய வைப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேற என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஹார்ட்வேர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும். டாடா, பை பாய்.